ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமித்ஷாவை எடப்பாடி சந்திப்பு, அதிருப்தியில் ஓபிஎஸ், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை நிலவரம், உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி பார்த்தீங்கன்னா கடந்த 9 ஆண்டுகள் அரசனுடைய சாதனையை விளைக்கும் வகையில் மே மாதம் ஜூன் 30 வரையிலும் ஆடு முழுவதும் பொதுக்கூட்டங்களை வந்து பாஜகக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க. பள்ளிக்கொண்டா அருகே தந்தூரியில் வரும் ஜூன் 11 நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மற்றும் விசிங் ஆகிய 2 பேருமே பங்கேற்ப உள்ளதாக முன்னோடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை தினம் நமது அமைப்புகள் தமிழ்நாடு வருவதாக முன்னாடியே சொல்லி இருக்காங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்று 10 இன்று நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா இன்று காலை 9 மணி சென்னை விமான நிலையத்தில் வந்து தனி விமானத்தில் மூலம் இறங்குவார் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திப்பார் அப்படிங்கிற தகவலும் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி நேரம் கேட்டதாகவும் அதற்கு அமித்ஷா சரி அப்படின்னு சொன்னதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு நண்பா. ஆனால் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு நான் அமித்ஷா வந்த தமிழ்நாட்டுக்கு போகிற எல்லாம் சந்திக்க முடியாது. அவர் வந்து அவருடைய வேலைகளை பார்க்க வர்றாரு. ஆனால் எடப்பாடி பேட்டி கொடுத்து எடப்பாடி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி பூரம் பூசி நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியால் சந்திக்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல் ஓபிஎஸ் கேட்ட நேரத்திற்கு பொறுமையாக இருங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஓபிஎஸ் சிறப்புக்கு அது ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஓபிஎஸ் பேசினுடைய முன்னாள் எம்பி ஓபிஎஸ் இனி ஆதரவாக மந்திரி என்பது காரணமாக ஓபிஎஸ் நேரம் ஒதுக்கப்படவில்லையாம். அவர்களுக்கு தெரியாமல் சூர்யா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்க அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.